வியூவர்ஸ் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல எந்த விஷயத்தை பத்தி பேச போறோம் யாரை பத்தி பேச போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா த மதர் ஆஃப் கம்பேக் அப்படின்ற மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 15 நாள் கேப்ல பார்த்தோம் அப்படின்னா பிளே ஆஃப் போறதுக்கு வெறும் 3% தான் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஒரு டீம் வந்துட்டு எல்லாருமே ட்ரோல் பண்றாங்க. அவங்களுடைய கதை அப்படின்றது முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப பெரிய நாளிதழ்கள் ஆரம்பிச்சு மீம்ஸ் பேஜ் வரைக்கும் எல்லாருமே பார்த்தோம் அப்படின்னா ஆர்டிகல்ஸ்ல ஆரம்பிச்சு மீம்ஸ் வரைக்கும் எல்லாமே அவங்களுடைய கதை ஓவர் அப்படின்னு சொல்லி எழுதிக்கிட்டு இருக்கும்போது பார்த்தோம் அப்படின்னா அந்த டீம் மட்டும் கடைசி வரைக்கும் அவங்களுடைய ஹோப் அப்படின்றத விடவே இல்லை அப்படின்னே சொல்லலாம். வெறும் 3% தான் இருக்கு. இதுக்கு மேலே நம்ம முக்கிய நம்மளுடைய எஃபோர்ட் அப்படின்றத போட்டு மட்டும் என்ன ஆக போகுது, சரி ஓகே இந்த சீசன் இருக்கு இல்லையா, தோத்ததுன்னு ஆயாச்சு, அடுத்த சீசன்ல பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க ரிலாக்ஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா த மதர் ஆஃப் கம்பேக் அப்படின்ற ஒரு விஷயமா இருந்தாலும் சரி கோல்டன் லெட்டர்ஸ்ல பொறிக்கக்கூடிய அளவுக்கு ஒருத்தருக்கக்கூடிய ஒரு கம்பேக் அப்படின்றது நடந்திருக்காது அப்படின்னே சொல்லலாம். ஸோ நான் எந்த கம்பேக்கை பற்றி பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ பார்க்கக்கூடிய எல்லாருக்கும் நல்லா தெரியும். அது ஆர்சிபியினுடைய கம்பேக் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா எங்க ஐபிஎல் இதெல்லாம் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஸ்கிரிப்டடுங்க. இது வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தோனியுடைய லாஸ்ட் சீசன் அப்படின்றதுனால தோனி இருக்காரு இல்லையா, தோனி இருக்கக்கூடிய சிஎஸ்கே டீம் தான் பார்த்தோம் அப்படின்னா டிராஃபி வின் பண்ற மாதிரி வச்சிருக்காங்க. ஸோ கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா இருக்கணும் அப்படின்றதுனால பார்த்தோம் அப்படின்னா சிஎஸ்கே இருக்காங்க இல்லையா, அதை தோக்க வச்சு ஜெயிக்க வச்சு மாற்றி கொண்டு வராங்க. பிளே ஆஃப் குள்ள கொண்டு போய் வழக்கம் போல பார்த்தோம் அப்படின்னா சிஎஸ்கே இருக்கு இல்லையா, அது கப் வின் பண்ணின்னு டோனி ரிட்டையர்ட் ஆயிடுவாரு. இதுதான் ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் உலகிட்டு இருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். ஒரு சிலர் பார்த்தோம் அப்படின்னா ஆர்சிபி ஜெயிச்சதே ஸ்கிரிப்ட் தாங்க. அது எப்படி வந்துட்டு 7 மேட்ச் 6 மேட்ச் ஒரு டீம் வந்து கண்டினியூஸா தோக்குது, அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா கண்டினியூஸா ஜெயிச்சு பிளே ஆஃப்ல வராங்க, இதெல்லாம் ஸ்கிரிப்டுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இல்லையா. அவங்கள்ட்ட சிம்பிளான ஒரு கேள்வி அப்படின்றதான் கேட்குறேன். ஸோ நேற்று மேட்ச் இருக்கு இல்லையா, நேற்று மேட்ச்ல இன்கேஸ் மழை பெஞ்சிருந்துச்சு அப்படின்னா சிஎஸ்கே உள்ள வந்திருப்பாங்க. மழை பெய்யாததுனால பார்த்தோம் அப்படின்னா ஆர்சிபி உள்ள வந்திருக்காங்க. ஸோ இதுல வந்துட்டு எங்க ஸ்கிரிப்டட் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு அப்படின்றதான் எனக்கு புரியல. ஏன்னா மழை பெஞ்சிருந்துச்சு அப்படின்னா அவங்க ஸ்கிரிப்ட் படி பார்த்தோம் அப்படின்னா சிஎஸ்கே தான் உள்ள போயிருப்பாங்க. பட் இப்போ ஆர்சிபி உள்ள போயிருந்தாங்க அப்படின்னா அது எப்படி ஒரு ஸ்கிரிப்ட்ல அவ்வளோ ஈஸியாக சேஞ்சஸ் அப்படின்றது பண்ண முடியும் அப்படின்றதான் புரியாத ஒரு விஷயம். அதை தாண்டி அந்த மேட்ச்ல பார்த்தோம் அப்படின்னா ஆர்சிபி டீம் எக்கச்சக்கமான ரெக்கார்ட்ஸ் வச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அப்படி என்னென்ன ரெக்கார்ட்ஸ்ல ஆர்சிபி வச்சிருக்காங்க அப்படின்றதான் இந்த வீடியோல பேச போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருந்தீங்க அப்படின்னா இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டா போயிட்டு இருக்கிற விஷயங்கள் இருக்கு இல்லையா, அது கரண்ட் அஃபேர்ஸா இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸா இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸா இருந்தாலும் சரி, இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டா போயிட்டு இருக்கிற விஷயங்களை நீங்க தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ரெக்கார்டே என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அடிச்சா சிக்ஸர் தான் அப்படின்ற மாதிரி இந்த டைம் ஆர்சிபி பிளேயர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ரொம்ப பெரிய அளவில் அவங்க எதுவுமே பண்ணலை அப்படின்னாலும் செகண்ட் ஹாஃப்ல பார்த்தோம் அப்படின்னா தரமாக நின்று அடிச்சிருக்காங்க. அதுலேயே குறிப்பாக எக்ஸ்பெஷலி சொன்னோம் அப்படின்னா ராஜ் படித்தர் இருக்கார் இல்லையா, ஃபர்ஸ்ட் ஹாஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 6-7 மேட்சஸ்ல பார்த்தோம் அப்படின்னா சிங்கிள் டிஜிட் ரன்லேயே வந்து அவுட் ஆகிட்டு இருந்தாரு. பட் செகண்ட் ஹாஃப்ல பார்த்தோம் அப்படின்னா ஆர்சிபியினுடைய இந்த எழுச்சிக்கு ராஜ் படிதாரும் ரொம்ப முக்கியமான ஒரு காரணமாக மாறி இருக்காரு அப்படின்னு தான் சொன்னோம். இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா ஆர்சிபி ஜெயிச்ச எல்லா மேட்ச்லயுமே ராஜ் படித்தார் இருக்கார் இல்லையா, அவர் ஒரு ஆங்கர் ரோல் அப்படின்றத பண்ணியிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதன் மூலியமா பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரே சீசன்ல அதிக சிக்ஸர்ஸ் அடிச்ச அணி அப்படின்ற ரெக்கார்ட் அப்படின்றத இவங்க வச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ அந்த ரெக்கார்ட் பார்த்தோம் அப்படின்னா ஆர்சிபி இருக்காங்க இல்லையா, அவங்க கைகளுக்கு அந்த ரெக்கார்ட் அப்படின்றது வந்திருக்கு. ஸோ இன்னொன்று என்ன அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா ஒரே கிரவுண்ட்ல, அதாவது இப்போ வந்துட்டு ஒரு கிரவுண்ட் இருக்கு, சேப்பாக்கா இருந்தாலும் சரி, இல்லை ஆர்சிபி இருக்கக்கூடிய சின்னசாமி ஸ்டேடியமா இருந்தாலும் சரி, ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரே கிரவுண்ட்ல அதிக ரன் அடிச்ச விளையாடக்கூடிய பட்டியலில் பார்த்தோம் அப்படின்னா விராட் கோலி சின்னசாமி ஸ்டேடியம் இருக்கு இல்லையா, அந்த ஒரு கிரவுண்ட்ல மட்டும் கிட்டத்தட்ட 3000 ரன்னுக்கு மேல அதிகமா கூச்சு பார்த்தோம் அப்படின்னா தனியான ஒரு ரெக்கார்ட் அப்படின்றத படைச்சிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். மூணாவது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு டீம் வந்துட்டு லாஸ்ட் 10th பிளேஸ்ல இருந்து அதுக்கப்புறமா கண்டினியூஸான வின் அப்படின்றத பண்ணி அதுக்கப்புறம் பிளே ஆஃப்குள்ள வந்ததே இல்லை அப்படின்றதையும் ஐபிஎல் ஹிஸ்டரியில இந்த 16 வருஷம் இருக்கு இல்லையா, நடந்து முடிஞ்ச 16 வருஷத்துல பார்த்தோம் அப்படின்னா இப்படி எந்த டீமுமே ஒரு 10வது இடத்துல இருந்து அதுக்கப்புறமா ஒரு கம்பேக் அப்படின்றத கொடுத்து மேலே வந்தது கிடையாது அப்படின்றதான். ஸோ அந்த ரெக்கார்டையுமே இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஆர்சிபி வச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். 4வது விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா மே 18 அப்படின்ற டே இருக்கு இல்லையா, ஸோ மே 18ல இது வரைக்கும் நடந்த எந்த மேட்ச்லையுமே ஆர்சிபி தோத்தது கிடையாது அப்படின்ற ரெக்கார்டையும் கண்டினியூ பண்றாங்க. மே 18 பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா இந்த 16-17 வருஷம் ஐபிஎல் ஜேர்னி இருக்கு இல்லையா, எல்லா வருஷத்துலையுமே மே 18ல ஆர்சிபிக்கு மேட்ச் இருக்கு அப்படின்னா அந்த மேட்ச் கண்டிப்பா ஆர்சிபி தான் வின் பண்ணுவாங்க அப்படின்ற ரெக்கார்டும் தொடருது அப்படின்னு தான் சொன்னோம். ஸோ இப்போ எல்லாருடைய ஆசையுமே என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் எனக்கு தெரியும். மே 18 இருக்கு இல்லையா, அன்னைக்கு ஃபைனல் இருந்துச்சு அப்படின்னா எப்படி இருந்திருக்கும், ஆர்சிபி கப் வின் பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆசை இருக்கு இல்லையா. பட் இதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா இதை ஒரு சிலர் நம்பலாம், ஒரு சிலர் நம்பாம போகலாம். இந்த யூனிவர்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, ஒருத்தர் ஒரு விஷயத்த தொடர்ந்து நினைக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு யூனிவர்ஸ் வந்துட்டு அந்த விஷயத்த கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க.
பல கோடி நெஞ்சங்கள், அது சிஎஸ்கே ஃபேன்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை எம்ஐ ஃபேன்ஸாக இருந்தாலும் சரி, அதையும் தாண்டி பார்த்தோம் அப்படின்னா ஆர்சிபி ஃபேன்ஸாக இருந்தாலும் சரி, எல்லாருமே நினச்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஆர்ஜே பாலாஜி கூட சொல்லியிருப்பாரு, சிஎஸ்கே உள்ள வரதுக்கான வாய்ப்பு அப்படின்றதெல்லாம் இருக்குதா இல்லை அப்படின்னு சொல்ல. பட் ஒரு மிராக்கிள் நடந்து அடுத்த வாரம் இந்நேரம் ஆர்சிபி இருக்காங்க இல்லையா, ஆர்சிபி குவாலிஃபை ஆயிருந்தாங்க அப்படின்னா அது வேற லெவலில் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாரு. அந்த மாதிரி எல்லார் மனசுலையுமே பார்த்தோம் அப்படின்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் இருக்கு இல்லையா, தோனி வந்துட்டு ஜெயிக்கணும், தோனி வந்துட்டு ஜெயிக்கணும், தோனியுடைய லாஸ்ட் சீசன் இது அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாலும் கூட ஒரே ஒரு ஓரத்தில் மனசு ஓரத்தில் ஒரு 1% பார்த்தோம் அப்படின்னா ஆர்சிபி ஜெயிச்சு போயிட்டுமே. இத்தனை வருஷமா ஒரு லாங் ஸ்ட்ரகிள் அப்படின்றத பார்க்குறாங்க. அதை தாண்டி பார்த்தோம் அப்படின்னா ஒரு தனி மனுஷன் ஒரு டீமுக்காக 16 வருஷமா பார்த்தோம் அப்படின்னா போராடிக்கிட்டே இருக்கான். அந்த மனுஷனுடைய 200% எஃபோர்ட் அப்படின்றத போட்டுக்கிட்டே இருக்கான். அந்த மனுஷனுக்காக ஒரே ஒரு டைம் அவங்க டிராஃபி அப்படின்றத லிஃப்ட் பண்ணிட்டுமே விராட் கோலி அந்த டிராஃபி இருக்கு இல்லையா, அதை எடுத்து டூப்ளசிஸ் கையில் கொடுத்துட்டு அந்த ஆக்ரோஷமா ஒரு சவுண்ட் அப்படின்றத விடுவாரு. அந்த மாதிரி ஒரு விராட் கோலி நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பார்த்தோம் அப்படின்னா ஒரு ரொம்ப பெரிய ஆசையில இருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி நேற்று மேட்ச் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா ஜெயிச்சதுக்கு அப்புறமா பார்த்தோம் அப்படின்னா ஆர்சிபி பிளேயர்ஸ் எல்லாருடைய கண்கள்ல இருந்தும் தண்ணி தான் வந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்த விஷயத்தை பார்த்ததுக்கு அப்புறமா எனக்கு என் மைண்ட்ல என் ஹார்ட்ல ஓடின ஒரே ஒரு விஷயம், லைஃப்ல இவன் அவ்வளவுதான், இவன் முடிஞ்சுட்டான், இவனுடைய கதை முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி இருக்கக்கூடிய எல்லாரும் பேசினாலும் சரி, பெரிய பெரிய ஆர்டிகல்ஸ்ல எழுதினாலும் சரி, இல்லை அதர் டீம்ஸா இருந்தாலும் சரி, இல்லை சொந்த டீம் இருக்காங்க இல்லையா அதில் இருக்கக்கூடிய கோச்சஸாக இருந்தாலும் சரி, யார் பேசினாலுமே என் கதை முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிற வரைக்கும் நமக்கு ஒரு எண்ட் கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ கமெண்டேட்டரில் உட்காந்து பேசுறதா இருந்தாலும் சரி, ஆர்சிபியை சுற்றி பார்த்தோம் அப்படின்னா ஃபுல் ஆஃப் நெகட்டிவிட்டி அப்படின்னு தான் சொல்லலாம். அவ்வளோதான், உங்களுக்கு முடிஞ்சிருச்சு, ஆர்சிபி இந்த டைம் ஈசாலை கப் நமது இல்லை அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சு நேற்று மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் பிளேயர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க ஆர்சிபி வந்துட்டு ட்ரோல் பண்ணி கிரவுண்டுக்கு வெளியில் கத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா நெகட்டிவிட்டிஸுமே அடிச்சு உடச்சிட்டு பார்த்தோம்னா பிளே ஆஃப்ஸ்குள்ளே போயிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இப்போ என்னுடைய ஆசை அப்படின்றது மட்டும் இல்லாமல் சிஎஸ்கே ஃபேன்ஸாக இருந்தாலும் சரி, மும்பை ஃபேன்ஸாக இருந்தாலும் சரி, நார்மலாக கிரிக்கெட்டை ரசிக்கக்கூடிய ஒவ்வொருத்தருடைய ஆசையுமே என்னவா இருக்குது அப்படின்னா ஆர்சிபி கப் வின் பண்ணிடணும் அப்படின்றதா மட்டும்தான் இருக்குது. ஏன்னா ஒரு லாங் ஸ்ட்ரகிள் அப்படின்றத ஃபேஸ் பண்ணி உள்ளே வந்துட்டாங்க, பிளே ஆஃப்ஸ்குள்ளே வந்துட்டாங்க. இவ்வளோ தூரம் ஸ்ட்ரகிள் பண்ணி வந்த இந்த பிளே ஆஃப்ஸ் கனவு இருக்கு இல்லையா, அந்த பிளே ஆஃப்ஸ்குள்ளே வந்துட்டு இதுக்கப்புறமா கப் வின் பண்ணாம போயிட்டாங்க அப்படின்னா சத்தியமா நல்லா இருக்காது. இவ்வளோ பெரிய லாங் கம்பேக் கொடுத்ததுக்கு அர்த்தம் அப்படின்றதே இல்லாம போயிடும். ஸோ இந்த டைம் விராட் கோலி இருக்கார் இல்லையா, ஈசாலா கப் நம்தே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கப்பை அவர் கையில வந்துட்டு லிஃப்ட் பண்ணிடணும் அப்படின்றதான் பெரும்பாலான ஒரு ஆசையா இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ நீங்களும் அதுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. உங்களுடைய ஆசையும் அதுவாக தான் இருக்கு அப்படின்னா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் போட்டுருங்க. அதை தாண்டி விராட் கோலி அந்த டிராஃபி இருக்கு இல்லையா, அதில் கையில ஏந்தக்கூடிய அந்த மூமெண்ட் அப்படின்றது நினைச்சு பார்க்கறதுக்கே அப்படியே ஒரு மாதிரி கூஸ் பம்ப்ஸா இருக்கு அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் நடந்துருச்சு அப்படின்னா லைஃப் இருக்கு இல்லையா, பெரும்பாலான கிரிக்கெட் ரசிகருடைய லைஃப்ல இருந்த ஒரு ரொம்ப பெரிய ஏக்கம் அப்படின்றது தீந்துரும் அப்படின்னு தான் சொல்லணும். இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா கபில் தேவ் இருக்கார் இல்லையா, கபில் தேவுக்கு அப்புறமா இந்தியன் டீம் வந்துட்டு வேர்ல்டு கப் வின் பண்ணதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரொம்ப பெரிய ஏக்கம் இருந்துகிட்டே இருந்துச்சு. அதை வந்து பார்த்தோம் அப்படின்னா தோனி இருக்கார் இல்லையா, தோனி தீர்த்து வச்சாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு ஏக்கம் அப்படின்றது ஆர்சிபிக்கு இருந்துகிட்டே இருக்கு. அந்த ஏக்கத்தை ஃபாப் டூப்ளசிஸ் இருக்கார் இல்லையா, அவர் கேப்டனா இருக்கக்கூடிய இந்த சீசன்ல வின் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவ்வளவுதான்டா என் லைஃப் ஃபினிஷ் அப்படின்றதான் ஆர்சிபி ஃபேன்ஸ்ல இருந்து ஐபிஎல் ஃபேன்ஸ் வரைக்கும் எல்லாருடைய ஆசையாகவும் இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஒரு பக்கத்தில் சென்னை அவங்க பீட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சென்னை ரசிகர்கள்லாம் கொஞ்சம் ஃபீல் பண்ணாலும் கூட, பட் அவங்க உள்மனசுல இருந்து இப்போ அவங்களுடைய சப்போர்ட் இருக்கக்கூடிய 4 டீம்ல யார் வின் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டா அப்படின்னா ஆர்சிபி வின் பண்ணட்டுங்க அப்படின்றதான் அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவா இருக்கும். ஸோ நீங்க இந்த விஷயத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க? விராட் கோலி இருக்கார் இல்லையா, அவர் கப் ஏந்தக்கூடிய அந்த மூமெண்ட்டுக்கு நீங்க எந்த அளவுக்கு வெயிட் பண்றீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல போட்டு இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டா போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள், அது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட சந்திக்கலாம். டாடா, பை பை.